ஊர்குடும்பு முறையில் தகுதியான நபர்களை யார் யார் விரும்புகிறார்களோ அந்த பெயர்களை அந்த பானையில் போடுவார்கள். அந்த பெயர் எழுதி அந்த பானையில் போடுவார்கள். அவற்றில் உண்மையிலேயே யாரெல்லாம் அதற்கு தகுதியானவர்களோ அவர்கள்தான் அந்த பானையில் அவருடைய பெயர் அடங்கியிருக்கும். அதில் யாராவது ஒருவரை தேர்வு செய்வார்கள். அவர்கள் அந்த பணியை செய்ய படிக்கப்படுவார்கள். இப்பொழுது நினைத்து பாருங்கள், இப்போ ஒவ்வொரு ஊரிலும் கிராம பஞ்சாயத்து பிரசிடண்ட், எம்எல்ஏ இவர்களுக்கு தகுதியான நபர்களை தேர்வு செய்து இந்த முறையில் தேர்வு செய்திருந்தால் எத்தனை வகையில் லாபம் என்று நினைத்து பாருங்கள். யாருக்கும் பணம் கொடுக்க வேண்டியதில்லை. தகுதியான நபர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அப்படி சரியான நபர்கள் எடுக்கப்படுகின்ற காரணத்தால் அந்த பணிகள் சரியாக நடைபெறும். ஏனென்றால் பணம் கொடுத்து நல்ல அனைவருக்கும் தெரியும், பணம் கொடுத்துதான் தேர்வு செய்யப்படுகிறார்கள். அந்த கொடுத்த பணத்தை பெறுவதற்காக பல வகைகளில் ஊழல் செய்கிறார்கள். ஆனால் இப்படி செய்வதன் மூலம் ஊழலே இருக்காது. பொதுமக்களும் தட்டி கேட்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். தட்டி கேட்பார்கள், உரிமையோடு கேட்பார்கள். அப்பொழுது இப்போ இன்றைய நிலைமை நிலவுவதை போல நான் சும்மா தேர்வு செய்யப்படவில்லை, நான் உங்களுக்கு காசு கொடுத்தான் தேர்வு யாரும் சொல்ல முடியாது. எனவே இந்த முறை பின்னாடி நடைமுறைக்கு கொண்டு வந்தால் தகுதியான நபர்கள் அந்த பணியை மேற்கொண்டால் நல்லா இருக்கும். அது போன்ற ஒரு முறை எப்படி இருக்கும் என்பதற்காக உங்கள் அனைவருக்கும் ஒரு சீட்டு கொடுப்பார்கள். அந்த சீட்டில் உங்களுடைய பெயர்களை எழுதி நீங்கள் அந்த பானைகளை போட வேண்டும். அதில் தேர்வு செய்யப்படுவார்கள். அது எப்படி இருக்கும் என்று காட்டுவதற்காக. அதன் பின்பு மற்ற நிகழ்ச்சிகள் நடைபெறும். எனவே இப்பொழுது உங்கள் ஒவ்வொருவரிடம் ஒரு உரை உங்களுடைய பெயரை பண்ணி எழுதி அதில் உங்கள் பெயரை எழுதி அதில் கொடுங்க. நீங்கள் சீட்டை கொடுப்பீங்க. ஒரு மாதிரிக்காக செய்யப்படுகிறது. கொஞ்சம் தகுதி உள்ளவர்கள், அதுவும் கூட ஒரு எல்லாருமே தகுதி உள்ளவர்கள் தான், எல்லோரும் மன்னர்கள் தான். இருந்தாலும் ஒரு சேவைக்காக எழுதி கொடுங்க. ஒவ்வொரு ஊரும் எத்தகைய நிர்வாகத்தின் கீழ் இருக்க வேண்டும் என்பதை தீர்மானித்திருக்கிறார்கள். இந்த ஊர் குழுவர் முறை என்பது பாண்டியர்களுடைய உள்ளாட்சி முறையாக இருந்திருக்கிறது. பாண்டியர்களுடைய ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு அது பாளையப்பட்ட முறையாக மாறியிருக்கிறது. இந்த ஊர் குழுவர் முறை என்பது ஊர் நிர்வாகம் என்பதாகும். இதுல தகுதி உள்ளவர்கள் என்று ஐயா சொன்னார்கள். இதில் ஊர் குழுவராக சில வரைமுறைக்கு உட்பட்டு தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். தகுதியின் அடிப்படையில் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இருந்தாலும் இந்த பழைய முறையை இப்பொழுது நாம் முன்னுதாரணமாக செய்து காட்டுவதாக இங்கே கூறியிருக்கிறார்கள். பேரளி உன்னை என்பது மன்னராட்சியில் நிகழ்ந்த ஒரு மக்களாட்சி என்பதாகும். இங்கே தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு உரிய நபர்கள் சில தகுதியோடு தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய இருக்கிற மக்களாட்சி முறை என்பது போல் அல்ல. ஊர் பொறுப்பராக வர வேண்டும் சொன்னால் அவர்களுக்கு ஒழுக்க நெறிகள், அறநெறிகள், விதிமுறைகள் அத்தனையும் பின்பற்றுவதாக இருக்க வேண்டும் என்பதுதான் அங்கே நடந்த நிகழ்வு. அதை மீட்டுருவாக்கம் செய்கின்ற வகையில் தான் இன்றைக்கு இந்த கருத்தரங்கத்தின் மிக முக்கியமான ஒரு வடிவமாக இங்கே இதை நடத்தி கொண்டிருக்கிறார்.
மாதிரியாக கருதப்படுகிறது. திரு சம்பத் அனுபாரணி அவர்கள் வாக்களித்த அனைவருக்கும் யார் சம்பத் அனுபாரணி தெரிந்து கொள்வதற்காக வாழ்த்துக்கள். அடுத்ததாக இன்றைய இந்த கருத்தரங்கிற்கு அன்புபகல் மாறாது தனது எண்ணங்களே முழுவதும் செயலாக்கி இரவுபகல் பாராது தன்னுடைய சிந்தனை எண்ணம் எல்லாமே அனைத்துமே எப்படி சிறப்பாக நடத்த வேண்டும் என்பதற்காக இருந்து தன்னுடைய எண்ணத்திலே சுமந்து இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்ற ஐயா வேளாண் விஞ்ஞானி திரு கந்தசாமி அவர்கள் இந்த விழாவிற்கு சிறப்புரையிட்டு நிகழ்ச்சிகளை நடத்தி தருவார்கள் திறம்படி நான் கொடுக்கிறேன். நன்றி. அவருக்கு ஒரு உற்சாகமான கரகோஷம் செய்யும்.